எல்லாம் அல்ல இறை என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான அமிர்தமயமான செய்தி. என்ன இந்த அற்புதமான ஒரு நல்ல செய்தியை பார்ப்போம். இன்று குடும்ப ஒற்றுமை, சாந்தம், அமைதி எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பரிகாரமாக நல்வழி கிடைக்கும். எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையிலும் கணவனை விட்டு பிரியாது அவருக்கும் எல்லா நற்காரியங்களும் எந்த நேரமும் உறுதுணையாக இருந்து செய்து வருவதே மனைவியின் நல்ல இலக்கணமாக பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்குரிய சுமங்கலித்துவ சக்திகளை பெற்றுத்தர நமக்கு உதவி செய்பவளே ஸ்ரீ கசக சாம்பிரத தேவி வழிபாடு. ஸ்ரீ கசக சாம்பிரத தேவ சக்திகள் அற்புதமாக திளைத்து பொங்கும் ஆலயங்களாக நாம் குறிப்பிடுவது சோம சந்திர பெயருடன் நாமங்களுடன் இறைவன் அருளும் ஆலயங்கள். ஸ்ரீ சந்திர பகவான் தனியாக சன்னதி கொண்டு அருளும் ஆலயங்கள். ஸ்ரீ சுக்கிர வார அம்மன், ஸ்ரீ ஆடிப்பூர் அம்மன் அருளும் ஆலயங்கள். திங்களூர், சந்திரசேகரபுரம், பெருமகளூர் போன்றவை இவைகளில் இன்னும் பல. திங்கட்கிழமை கூடும் இந்த அமிர்த யோக நேரத்திலே மூலிகையில் திரவியமான கசகசா என்று நாம் சொல்லுகின்ற அதுடன் பால், வெல்லம், முந்திரி, திராட்சை சேர்த்து கசகசாவினால் ஆன அல்வா செய்து ஸ்ரீ கசக சாம்பிரத தேவிக்கு நிவேதனம் செய்து படைக்க வேண்டும். அப்படி படைத்தவுடன் ரோகிணி தேவியுடன் அருளும் ஸ்ரீ சந்திர பகவானை மனதார வழிபட்டு கசகசா அல்வாவினை ஏழைகளுக்கு, அடியார்களுக்கு தானமாக அளித்து வர, அதுவும் இன்று இல்லற வாழ்க்கையிலே மன வேறுபாடுகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி வந்தவர்களுக்கு அது விலகி ஒற்றுமை ஏற்படும், சாந்தம் ஏற்படும் அற்புதமான நல்ல நாள். உதாரணமாக திருச்சியிலிருந்து லால்குடி செல்கின்ற இடத்திலே வாளாடி அருகில் உள்ள, அதுக்கும் தாண்டி இடையாற்றுமங்கலம், லால்குடி இடையாற்றுமங்கலம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் ஆலயத்திலே கோதூளி லக்ன நேரத்திலே, அதாவது 3லேருந்து 4 மணிக்கு கிளம்புற ஸ்ரீ கசகதாமிருத தேவி சூக்ஷ்மமாக மற்றும் ஸ்தூல வடிவிலே, காரணக்காரிய வடிவிலே ஸ்ரீ மங்களாம்பிகையை வழிபட்டு ஸ்ரீ மாங்கல்ய மகர்ஷியின் திருப்பாதங்களிலே பூஜையினுடைய அத்தனை பலன்களையும் அங்கேயே அர்ப்பணித்து செல்கின்றார். இதுபோல நீங்கள் வழிபடும்போது, நீங்களும் போய் வழிபடும்போது அந்த பலன்களை வருகின்ற இன்று முடிய முழுவதும் இந்த திங்கட்கிழமை புனர்பூசம் அமிர்த யோகம் இருக்கின்ற நேரம் முடிய நீங்கள் யார் ஒருத்தர் செய்கின்றீர்களோ குடும்பத்திலே மேற்கண்ட நல்லது மட்டுமே நடக்கும். திருக்கணித முறைப்படி இன்னைக்கு நடப்பு குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி 15 ஏப்ரல் 2024 சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 3 மணி, அதாவது விடியற்காலம் 3 மணி 5 நிமிடம் வரை திங்கட்கிழமையும் அமிர்த யோகமும் சேர்ந்து அமைகின்றது. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயல வேண்டும். பலருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா நல்ல பலன் கிடைக்கும். அகஸ்திய விஜய புனிதமான ஆன்மீக இதழில் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, வாங்கி படித்து அதை பத்திரமாக வைத்து கொள்ளவும். பூஜா பலன்களை அவரவர்கள் சத்குருவிற்கு சமர்ப்பிக்கும் போது, அர்ப்பணம் செய்யும்போது பலன்களோ பல லட்சம் கோடியாக பெருகி உங்களுக்கு வந்து சேரும். தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்கள் இது சம்பந்தமான மேலும் இறை தொடர்புகளுக்கு 9488765604 உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களது நியாயமான சந்தேகமான ஆன்மீக கேள்விகளை மட்டும் கேள்கள். நீ சௌரியமா, நான் சௌரியமா, அதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்து கொண்டு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் வாத்தியார் சொன்னபடி உத்தமனாக இருக்கின்ற உத்தமர் சீரியிலே வழிபடுகின்றவர் திரு வெங்கடகிருஷ்ணனும் அவருடைய சகோதரன் இளைய சகோதரர் கார்த்திகை. அதனால் உத்தமர் சீரியை கண்டிப்பாக தரிசனம் செய்து தான் தீர வேண்டும். அப்பேற்பட்ட கங்கை காவிரியுடன்
இணைக்கும் நேரம் மிக விரைவில் வந்துவிடும். ஆனால் நமது மனமானது இறைவனுடன் சேர்ந்து இணைக்கும் நேரம் ஏன் வரவில்லை? கங்கையும் காவிரியும் இணைந்துவிடும். ஆனால் நமது மனம் இறைவனுடன் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அது எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி, அவர்கள் மத குருமார்கள் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றி அந்த இறைவனை மனமாற மனதிற்கு கொண்டு வந்து வழிபடும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் காற்றுல பறக்கிறது மாதிரி அற்புதமாக நடந்து கொண்டு வெற்றிக்கு மேல் வெற்றி பெறும் அற்புதமான நல்ல நாள். புனர்பூச நட்சத்திரத்திலும் திங்கட்கிழமை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 6-15-24 மற்றும் இந்த ஒவ்வொரு வருஷத்திலும் ஏதோ ஒரு வருஷத்திலே திங்கட்கிழமை பிறந்தவர்களும் குரோதி வருஷத்தை பிறந்து 60வது வயதை நெருங்கி கொண்டு ஆரம்பித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வாத்தியாருடைய கருணையினாலே சஷ்டியத்தை பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், சொர்ணாபிஷேகம் எல்லாம் நடந்து தீர்க்க ஆயுளுடன் நீடோடி வாழ வாமன கர்த்தவிய விநாயகரை இன்றே வாங்கி வழிபடும் பொழுது நீங்கள் சஷ்டியத்தை பூர்த்திக்கும் சதாபிஷேகத்திற்கும் மன சந்தோஷத்திற்கும் அவர் உறுதுணையாக இருந்து எல்லா ஏற்பாடையும் யார் மூலமாகவோ செய்வித்து மகிழ்விப்பார். எங்கேருந்து எத்தனை பேர் வரா, எந்த மகான் வரான், எந்த சித்தன் வரான்னு தெரியாது. வீட்டில் குதூகலம் நடக்கின்ற அற்புதமானது. உங்களுடைய சமையலறையிலே இடம் இருந்தால் அங்கே வைத்து நீங்கள் சமைக்கின்ற அந்த பிரசாதத்தை இறைநாமம் ஓதி சமைக்கும்பொழுது வாமன கணபதி உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார். பள்ளிக்கூடங்களிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, உங்களுடைய தொழில்களும் சரி, வாமன கர்த்தவிய விநாயகர் இருப்பது எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவி புரியும். அடுப்பு அணைச்சிட்டோமா தெரியாது, கேஸ் அணைச்சிட்டோமா தெரியாது, லைட்டை அணைச்சிட்டோமா தெரியாது. ஆனால் அந்த வாமன கணபதி அத்தனையும் செஞ்சு காட்டுவார். ஏதோ ஒரு ரூபத்தில் அது நடக்க போகிறது. நிறைய பேர் கண்ணால் பார்த்துருக்காங்க. இப்போ வாமன கணபதியை ஓடி போய் வாங்குகிறாங்க. 2 பேருக்கு அவர்கள் சொன்ன காரியத்திலே எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம். பழைய பேர் சொல்லவில்லை. ஆனால் வாமன கணபதியினுடைய காயத்ரி சொல்லி கொண்டு நேற்று ஒருத்தர் போனாராம் கோயம்புத்தூர் மருதமலைக்கிட்ட. அங்கே 14 யானைகள் அப்படியே வட்டமாக காட்டு யானைகள் வந்திருந்தது. அதை ஒன்றும் இவர்கள் இடைஞ்சல் பண்ணவில்லை, அந்த யானைகளும் இடைஞ்சல் பண்ணவில்லை. இந்த வாமன கர்த்தவிய விநாயகரை நினைத்து கொண்டு அங்கே எல்லோரும் சத்தம் போடாமல் அப்படியே பயம் கலந்த தியானம் அப்படியே விலகி போன காட்சியை பார்த்த உத்தம அடியார்களும் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு இறை செய்தி அவருக்கு எப்படியோ ஒரு விதத்தில் கிடைத்து கொண்டு காதில் விழுந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்ற எளிமையான அடியாரை பற்றி காலங்கள் வரும்போது உங்களுக்கு சொல்லும்போது அடடா இவரை நான் விட்டுட்டேனே அப்படி என்ற நிலை வரும். அப்படி நீங்களும் மகானாக ஆகலாம். தர்மம் பண்ணால் எந்த ஒன்றும், அதாவது வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். வள்ளலானால் பெரிய சித்தனாகலாம். அன்னதானம் பண்ணால் அவன் சித்தனாகிடுவான். பல கோடி பேருக்கு அன்னதானம் பண்ண இறையடியார்களில் பல பேர் பேரை சொல்லலாம். ஏன் சொன்னேன்னு என்னை கேட்டு என்னை கோச்சிப்பாங்க. அதனால் அவருடைய திருக்கரங்களால் அன்னதானம், ஆடை தானம், சொர்ணதானம், மாங்கல்ய தானம், எத்தனையோ தானங்களை செய்து கொண்டிருக்கின்ற உத்தம அடியார்கள் இருப்பதனால்தான் இன்றைக்கி இந்த ஸ்ரீராமநவமியான உற்சவமானது மிக அற்புதமாக ஜொலிப்புடன் மங்களத்துடன் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் ராமநாமத்தை ஓதி சந்தன மரத்தை கொடுத்து இன்றைக்குள்ள அந்த சந்தன காப்புக்கு உதவி செய்து நீங்கள் மகிழ வேண்டும். அஷ்டமியும் 5 பைரவரும் கூடிய இடத்தை பற்றி பார்ப்போம். காரியங்கள் எல்லாம் ஜெயம் செய்யும். இந்த அஷ்டமியை பற்றி பார்ப்போம். 5 பைரவர் கொண்ட அற்புதத்தை பார்ப்போம். எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.